ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிசிபெலாபாத் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 6 மிளகாய், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வேணும். அப்புறம் 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, 6 கப்பு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் ஒரு 6 விசில் வச்சு எடுத்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் இந்த பட்டை, லவங்கம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துருங்க. சிம்மில் வைங்க, ஹையில் காரத்தை கொண்டு வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் அதுவும் சிம்மில் தான் வதக்கணும். அப்புறம் ஜீரகம், வெந்தயம், இது நல்லா வதக்கினோன்னே அதுக்கப்புறம் மல்லி, கடைசியாக மல்லியை போட்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் வறுக்கிறேன். வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க, லோ ஃப்ளேம்லேயே வறுத்துருங்க. அப்புறம் நம்ம இதை இதுதான் பேசிக் மசாலா. இதுக்கு இதை நல்லா வறுத்தோன்னே அந்த 2 இது எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரோசன் தேங்காய் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் கூட 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு இது எல்லாமே சிம்மில் தான் பண்ணுறேன் நான். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் மசாலா பொடி. அப்புறம் ஒரு கடாயில் 2 உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி எடுத்து கொஞ்சம் வெறும் வானலியில் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு எல்லாம் ஒன்றா ஒரே அட் அ டைமில் போட்டு வதக்கினா பரவாயில்ல. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வறுத்துட்டு இது வதக்கணும். இது எண்ணெய் ஊற்றல, நான் வதக்க தான் செய்கிறேன். வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு இது சிம்மில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு கூட 2 தக்காளி, இது நல்லா வதங்கினோன்னா 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் சிம்லேயே வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் பாதி அதிலே கொஞ்சம் வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் 2 கப்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக போடுங்க. பக்கத்தில் ஒரு கடாயில் கொஞ்சம் கடுகு, 2 கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதக்கணும்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா, கல்லுப்போ தூளுப்போ எது போட்டிங்கனாலும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரை வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கிடணுன்னா அதில் அந்த காய் இருக்குல்ல, அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல்லு போகணும், அவ்வளோதான். அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அதான் அது ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுட்டு அதில் போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அது பச்சை ஸ்மெல் போனோடனே அந்த சாதமும் பருப்பும் போட்டது களைச்சி விட்டுருங்க. வச்சு நல்லா அந்த சூட்டிலே அது நல்லா வேகணும், நல்லா குழைய வேகணும். அது சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு அந்த தண்ணிக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சாதம் வெந்துருச்சு. அது வெந்தோடனே போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பதம் தெரியும் உங்களுக்கு அப்போ வதக்கும் போதே. அப்போ அந்த பிசிபெலா பொடி இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துருங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு அதையும் அந்த சூட்டிலே கொஞ்சம் நல்லா இதாகணும். சிலவங்க வெல்லம் போடுவாங்க, நான் வெல்லம் போடல. அப்புறம் உங்களுக்கு தேவையானதை போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உப்பு முன்னாடியே போட்டுட்டீங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இதுக்கு மெயினாக நெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். அவங்கவுங்க தேவைக்கேற்ப நெய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நான் கடைசியாக போடுறேன். நான் அப்புறம் நிறைய மல்லித்தழை போட்டு நெய் போட்டு இறக்கிடுறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிசிபெலாபாத் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது பண்ணி பாருங்கள்.